25வது வருஷம் கட்சி ஆரம்பிச்சு 25வது வருஷம் நம்ம தான் ஆட்சி இல்லையா? 50வது வருஷம் நம்ம ஆட்சி, 75வது வருஷம் நம்ம ஆட்சி. இப்போ நம்மளை எதிர்க்கிறான்ல, அவெல்லாம் என்ன லட்சத்தில் இருக்கிறான் நினச்சி பாரு. எவனோ ஒருத்தன் சசிகலான்னு சொல்லியிருக்கான். சசிகலா சின்னம்மா சொல்லு, சின்னம்மா சொல்லு அப்படின்னு சொல்லி எல்லா மேட்டரும் முடிஞ்சு வீட்டுக்கு போயிருக்கான். அவனை சிவி சண்முகத்தை அவன் பொண்டாட்டி வெளியே நெல்லுன்னு சொல்லியிருக்கு. சரி, ஒரு வேளை நம்ம குளிக்க சொல்லுது போது ஆஸ்பத்திரிக்கு போனோம், கிளம்பிட்டு இருக்குது. நம்ம அவனுக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்டிருக்கிறோம். எனக்கு இல்லையா, கிளம்பியா நீ முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கோம். பிளட் டெஸ்ட் செக்ஷனுக்கிட்ட போய்க்குது. ஏம்மா என்ன இங்கிட்டுன்னு வர? இல்லை, நான் டெய்லி ஃபோன் போட்டேன் உனக்கு, நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் வேறொருவரும் தொடர்பில் உள்ளார்னு வந்தது. அவனை போய் எய்ட்ஸுக்கு தானே அந்த பொம்பளை செக் பண்ணியிருக்குது. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. அண்ணா பல்கலை 200 பொண்ணை எடுத்து போய் மேட்ரு முடிச்சு வீடியோ எடுத்து வச்சுக்கின்னு கூப்பிடும் போதெல்லாம் வரணும்னு நீங்கள் பொள்ளாச்சியில் பண்ண வேலை தெரியாதுடா எங்களுக்கு. 200 பேர். பொள்ளாச்சின்னா என்ன சொல்லுவோம்? இளநீர் நார், இதான் பொள்ளாச்சி. போன வாரம் போயிருந்தோம் பொள்ளாச்சிக்கு. பொள்ளாச்சின்னா சென்னையிலலாம் மேட்ரு ஊருன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மொக்கால ஓடிக்கு இந்த பொது அறிவு கூட இல்லாமல் டக்கையை எடுத்துகிட்டு போய் வைகை அணையில் மூடுறான். இவன் மூடிட்டு இப்படி திரும்பினா அந்த தக்கை இவன் சூத்தில் அடிக்குது. பிபி இருக்குது, இந்த இருக்குது, 11 மாத்திரை சொல்கிறாரு. அட மொக்கால ஓடி அப்போ ஏன்டா அவளை மாசமாக்கணும் அவன்? அது மட்டும் முடியுமா? பண்ணான்ல. அதை ஒருத்தங்கிறான் பாரு, அந்த மதுரையில் செல்லூர் ராஜா ஒரிஜினல் கிளிஜோசியக்காரன் புள்ளன்னா அவன் தான். 6 கோடு போட்டுக்குவான் அவன் கையில். அந்த கிளி கூடையை மட்டும் கூட அதே ரோலுக்கு அழகாக பிறந்தவங்க மாதிரியே இருக்கும். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஏன்னா நம்மளை பார்த்து இப்போ காரி துப்புறானுங்க. அவ்வளோ பியூராக ஒரிஜினலாக கட்சிக்காரனுக்கு இங்கே எத்தனை பேர் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்களா? எல்லாம் கஷ்டப்படுறீங்களா இல்லையா? ஒருத்தன் கூட நல்லா இல்லை, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இந்த ஆட்சியில் உங்களால் எதுவும் சாதிக்க முடியல. போலீஸ் ஸ்டேஷனில் போனால் போலீஸ் பயப்பட மாட்டேன்றான். நீங்களாம் இங்கே வரீங்க? என்ன கேட்டாங்க ஒருத்தன், இன்ஸ்பெக்டர் கேட்குறான், நீங்களாம் ஏன் வரீங்க? உங்கள் முதலமைச்சர் தானே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. கேட்குறான். ஹெல்மெட் இல்லாத போய் காலையில் ஸ்கூலுக்கு போய் ஒரு பொண்ணு விட போய் மாட்டிக்கிச்சு. ஏங்க, உங்கள் முதலமைச்சர் தாங்க சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பாக சொல்லியிருக்காரு, நான் ஃபைன் போட்டேன் போங்கன்றான். அப்போ இந்த ஆட்சி எவ்வளோ சுத்தமாக இருக்குது. எங்களால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியல, போலீஸ்கிட்ட பேச முடியல. ஆனால் பார்த்தா நாங்கள் ஊழலாட்சி திமுககாரன் எகிரி குதிக்கிறான். அவன் என்ன பண்ண தெரியுமா? அந்த செல்லூர் ராஜி வைகை அன்னைக்கு போய்க்கிறீங்களா? யாருன்னா சபரிமலைக்கு போகிறவங்களாம் அங்கே போவான். போயிருக்கீங்களா இல்லையா? போயிருக்கீங்க. எப்படி காத்தடிக்கும்? அந்த தண்ணிலாம் ஆவியாக போயிடுதான். வைகை அணையில் இருக்கிற ஆவி. தர்மாக்கோல் இல்லை, நம்ம வீட்டில் ட்ரம்மில் தண்ணி பிடிப்போமாம்மா, ட்ரம்மில் தண்ணி பிடிப்போம்ல, அது மேலே ஒரு தகரம் போடுவோமா இல்லையா? போடுவோம். அது மேலே என்ன பண்ணுவோம்? கரெக்டாக சொல்லு. அது மேலே கல். ஏன்? அந்த தகரம் பறந்து போயிடும். எங்கே? டி நகரில் பீச் எத்தனை கிலோமீட்டரில் இருக்குது? அங்கே இருக்கிற பீச்சிலே காத்தடிச்சா இங்கே தகரம் போயிடும்னு நீ கல் வைக்கிற. அந்த மொக்கால ஓடிக்கு இந்த பொது அறிவு கூட இல்லாமல் டக்கையை எடுத்துகிட்டு போய் வைகை அணையில் மூடுறான். இவன் மூடிட்டு இப்படி திரும்பினா அந்த தக்கை இவன் சூத்தில் அடிக்குது. இதுக்கு எவ்வளோ தெரியுமா செலவுமா? எவ்வளோ செலவு தெரியுமா? 38 லட்சம். யார் அம்மா வீட்டு காசுடா? அம்மா வச்சுட்டு போன காசா? நம்ம வரி கட்டுற பணம். இன்னொருத்தன் மணிகண்டன் ஒரு மந்திரி இருந்தான். ஒரே பொண்ணை 4 வாட்டி கருக்கலை வச்சுவேன். மந்திரி வேலை பாருன்னு அவனுக்கு பார்த்த வேலையில் பார்த்தீங்களா? சட்டசபையில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. அண்ணா பல்கலை 200 பொண்ணை எடுத்து போய் மேட்ரு முடிச்சு வீடியோ எடுத்து வச்சுக்கின்னு கூப்பிடும் போதெல்லாம் வரணும்னு நீங்கள் பொள்ளாச்சியில் பண்ண வேலை தெரியாதுடா எங்களுக்கு. 200 பேர். பொள்ளாச்சின்னா என்ன சொல்லுவோம்? இளநீர் நார், இதான் பொள்ளாச்சி. போன வாரம் போயிருந்தோம் பொள்ளாச்சிக்கு. பொள்ளாச்சின்னா சென்னையிலலாம் மேட்ரு ஊருன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த ஜனம் பூரா ரூமுக்கு வந்தான். போயா அந்த பொள்ளாச்சி ஜெயராமனை கொடுத்து உள்ள வையா, இல்லை நீங்கள் கட்டி வச்சு அடிங்கடா, அவன் ஆளுக்கு தான் இதுக்கெல்லாம் காரணம், எல்லாம் மந்திரியோட இருந்தான். எவ்வளோ அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு போனான்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இல்லாத ஒருத்தன் வருவான், ஒரு பையன் எடுத்து கொடுக்க மாட்டோமா, தெத்தி விட்டா விட்டுருவோம். அவன் ஒரு போட்டோ எடுத்து வச்சிருக்கானா, திமுக காரர்கள்
திமுக காரனுக்கு சுட்டு போட்டாலும் பொய் சொல்ல தெரியாது, திருட தெரியாதுடா. தாங்கிட்ட இந்த 10 ரூபா இருந்தால் 2 ரூபா பணத்தை செலவு பண்ணி தான்டா பழக்கம். அதான்டா திமுக, அதான்டா வளர்ந்தது இந்த திமுக. 25வது வருஷம் கட்சி ஆரம்பிச்சு 25வது வருஷம் நம்ம தான் ஆட்சி இல்லையா? 50வது வருஷம் நம்ம ஆட்சி, 75வது வருஷம் நம்ம ஆட்சி. இப்போ நம்மளை எதிர்க்கிறான்ல, அவெல்லாம் என்ன லட்சத்தில் இருக்கிறான் நினச்சி பாரு. ஒரு காலத்தில் ஜெயலலிதா சொல்லிச்சு, எனக்கு கண்ணு கெட்டிய தூரம் பெற எதிரிகளே தெரியவில்லை. அப்போ உனக்கு கண்ணு ரிப்பேருன்னு அர்த்தம். சொல்லிச்சா இல்லையா? திமுகவை வேரோடு வேரடி மண்ணோடும் சாய்ப்பேன். இதையும் தாண்டி எங்கள் தாத்தா பேரை சொல்லி கருணாநிதியின் விழா இளம்பை முறிப்பேன். அப்போ 83வது வயசு தாத்தாக்கு. திடீர்னு ஒரு குரலையை கிளப்பி விட்டானுங்க, செத்து போயிட்டாரு. அப்போ தான் நான் சொன்னேன், உண்மையிலே எங்கள் ஆத்தா ஒருத்தனுக்கு முந்தானி போட்டு என்னை பெற்றான். நான் சொல்கிறது எல்லாம் சத்தியமாக நடக்குது. அப்போ சொன்னேன், எல்லாருக்கும் சமாதி கட்டார் தாத்தா கலைஞர். ஒரு பெரிய சமாதி பாக்கி இருக்குது, அதை கட்டிட்டு தாண்டா எங்கள் தாத்தா கலைஞர் சாவாருன்னு. கரெக்டாக செத்தாரா இல்லையா? அந்த சமாதி கட்டாத ஒரு போனாரா பற்றியா? போகல. ஆக நம்மளை ஏடிஎம்கே இப்போ என்ன நிலைமையில் இருக்குது? இப்போ இருக்கால அந்த விழுப்புரத்தில் ஒருத்துக்கிறான், விழுப்புரமா திண்டிவனமா, சிவி சண்முகம். அவன் எல்லாம் அந்த லாட்ஜில் எல்லா மேட்டரையும் பண்ணிவிட்டு வேட்டி அவரது தெரியாத குடிச்சு விட்டு எவனோ ஒருத்தன் சசிகலான்னு சொல்லியிருக்கான். சசிகலா சின்னம்மா சொல்லு, சின்னம்மா சொல்லு அப்படின்னு சொல்லி எல்லா மேட்டரும் முடிஞ்சு வீட்டுக்கு போயிருக்கான். அவனை சிவி சண்முகத்தை அவன் பொண்டாட்டி வெளியவே நெல்லுன்னு சொல்லியிருக்கு. சரி, ஒரு வேளை நம்ம குளிக்க சொல்லுது போது ஆஸ்பத்திரிக்கு போனோம், கிளம்பிட்டு இருக்குது. நம்ம அவனுக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்டிருக்கிறோம். எனக்கு இல்லையா, கிளம்பியா நீ முதல்ல. ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கோம். பிளட் டெஸ்ட் செக்ஷனுக்கிட்ட போய்க்குது. ஏம்மா என்ன இங்கிட்டுன்னு வர? இல்லை, நான் டெய்லி ஃபோன் போட்டேன் உனக்கு, நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் வேறொருவருடன் தொடர்பில் உள்ளார்னு வந்தது. அவனை போய் எய்ட்ஸுக்கு தானே அந்த பொம்பளை செக் பண்ணியிருக்குது. இப்படி அந்த கூவத்தூர் போனால் இல்லை, எல்லா வீட்லேயும் இந்த லட்சணம். இது ஒரு மானங்கட்ட கட்சி இல்லை. அவங்க ஆத்தா செத்துச்சு, எவனாவது பக்கத்தில் நின்னானா? நடு ரோட்டில் விட்டு கவர்னர் பங்களாக்கு ஓடினவன் தான். எங்கள் தாத்தா செத்தார், பாத்தியாட அந்த கூட்டத்தை. ஆஸ்பத்திரிலேருந்து வீட்டுக்கு, வீட்டிலேருந்து ராஜாஜி ஆளுக்கு எப்படி போச்சு? எவனாவது மறைச்சம்மா? ஆஸ்பத்திரியில் இருந்தார். ஆஸ்பத்திரியில் இருக்கிற டிவி பார்க்குறத நம்ம காமிச்சோம்ல. சிக்கானார் தெரிஞ்சதில்லை, செத்தாரு தெரிஞ்சதில்லை, எத்தனை மணிக்கு செத்தாருன்னு சொன்னோம்ல. அங்கே போனோம், எல்லாரும் மண்ணு போட்டோம்ல. கொடியை போத்தனா யார் வாங்கின அந்த கொடியை? தேசிய கொடியை எங்கள் அண்ணன் தளபதி வாங்கினார். ஏனென்றால் அவர் ரத்தத்தில் உதித்த பிள்ளை. உங்கள் ஆத்தாளுக்கு என்னடா ஆச்சு? எப்போ செத்தாங்க, எப்படி செத்தாங்கன்னு தெரியாது. அதிமுக கதை எப்படியாச்சா?